शैलकन्या वक्षोजकुम्भयुगली परिरम्भनेन रोमाञ्चकञ्चुकपरिष्कृतगात्रयष्टिं देवं भजामि मुधरापुरनाथमीशं इक्षिकोदण्डपुष्पेषु पाशाङ्कुशकरोज्ज्वल उद्यत्सूर्यनिभां वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं विषद्भुजं षण्मुखम् अम्बिकासुतं कुमारमादित्यसहस्रतेजसं वन्दे मयूरासनमग्निसम्भवं सेनान्यमध्याः नभीष्टसिद्धये एकमुखभावितसत्यजपमाला वामकरपुस्तकविभूतिधरदेहम् आभरणरुद्राक्षमाल्यधरमौलिं वादपुरनायकस्वरूपमिह वन्दे பூர்வம் இந்த மதுரா பட்டணத்திலே ஜலப்பிரவாகமாக வந்து இந்த மதுரை என்பதையே அழித்து வருவதாக இந்த மக்கள் எல்லாம் எமது அரண்மனை வாசல் வந்து முறையிட்டார்கள். உடனே மந்திரிமார்களை அழைத்து என்னவென்று பார்த்து வருத்தனது இந்த வேகவஞ்சனமானது வேகமாக இந்த மதுரை என்பதையே அழித்து வருவதாக சொன்னார்கள். உடனே நல்ல கூலியாளை வைத்து கரையை அடைக்க வேணுமா உத்தரவிட்டிருந்தோம். அவர்கள் தேடி பார்த்ததில் எந்த ஒரு நல்ல ஆழம் கிடைக்காத காரணத்தால் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவிட்டிருந்தோம். அது என்னவென்றால் தன்யாளாக இருப்பவர்களுக்கெல்லாம் 2 பங்காகவும் தரித்திரராக இருப்பவர்களுக்கெல்லாம் 1 பங்காகவும் இருந்து இந்த கரையை அடைக்க வேண்டுமாய் உத்தரவிட்டிருந்தோம். மதுரை என்பதிலே வந்தியம்மை என்று புத்த பாலிச்சு இருக்கிறாரா? அவர் மக்கள் பேர் யாரும் கிடையாதாம். அவர் அந்த கூலியாளை வைத்து வேலை பார்த்து வருகிறாரா? அவனும் அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டு தெம்மாங்கு பாடிக்கொண்டும் இருக்கிறாரா? வேறு வேலையும் பார்க்காமல் வேலை பார்ப்பவர்களையும் வேலை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறானா? எமது கணக்க பிள்ளையை அழைத்து என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்து வர சொன்னதில் எல்லா கரையும் அழைத்திருக்க இந்த வந்தியம்மை கரையும் மட்டும் அழைக்கப்படவில்லை. யாரையா நீ ஏனையா நீ கரை அழைக்கவில்லை என்று சொன்னதற்கு நீ யாரையா என்னை கேட்பதற்கு? நீயோ எனது அடிமை, உன் அடிமத்தின பாண்டிய மகாராஜாவும் எனக்கு அடிமை என்று சொல்கிறானா? வெகு ஆச்சரியத்துடனே யாம் இங்கு வந்து சேர்ந்தோம். இங்கு வந்து பார்த்தால் அனைத்து கரையும் அழைத்திருக்க இந்த வந்தியம்மை கரை மட்டும் அழைக்கப்படவில்லை. எமது ராஜ்யத்தில் யாரு தப்பிதம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி இவர் பார்ப்பதற்கு யோக்கியனாக தெரிகிறாரே தவிர வேலைக்கு லாய்க்கு இல்லை என்று சொல்லி நான் இப்பொழுது இவரை தண்டிக்கப் போகிறேன். அற்புதமாக அரிமர்த்தன பாண்டியன் அவரை தங்க பிரம்பு கொண்டு அவரை எழுப்ப எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் கரை அடைப்பதற்காக இதோ அற்புதமாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி அழகு அற்புதம். இந்த மதுரை என்பதிலே இந்த அற்புதமான பிட்டுக்கு மண் சுமந்த எம்பெருமானுடைய லீலையை நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். அரிமர்த்தன பாண்டியன் வெகு சிறப்பாக தங்க பிரம்பு, தங்க திருவடி, தங்க அற்புதம், தங்க பாத்திரம், தங்க மண்வெட்டி என அத்தனையும் தங்கமாக விழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உன்னதமான தருணத்திலே எம்பெருமான் அங்கே சிறப்பு செய்கின்ற அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெகு நேர்த்தியாக வெகு சிறப்பாக ஆளாள சுந்தரன் அற்புதமாக கற்பூர சுந்தரன் ஆழகால விஷத்தை அவன் உண்டு உலகத்து உயிர்களை எல்லாம் காத்து ரட்சிக்கிறவனாக எப்பொழுதும் ஆக்கல் அழித்தல் அழித்தல் என்று சொல்லப்படுகின்றதோடு மறைத்தல் அருளல் என்று சொல்லப்படுகின்ற 5 லீலைகளையும் வெகு சிறப்பாக இந்த மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இதோ இதோ அழகாக புறப்பட்டு தங்க மண்வெட்டி கொண்டு மண் சாத்துகின்ற அந்த உன்னதமான நிகழ்வு அரங்கேறி கொண்டிருக்கிறது. பெருமக்களே, எம்பெருமான் புறப்படுகிறார் புறப்படுகிறார் புயல் வேங்கை என புறப்படுகின்ற எம்பெருமான் இதோ கரையை அடைப்பதற்காக வருகிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி. சத்தமா சொல்லலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆனக மதுரை அரசே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி.
தைலை முனையானாக எபெருமான் இந்த மதுரை என்பதிலே நிரந்தரமாக தங்கியிருக்கக்கூடிய எபெருமான் வைகை கரையிலே நீரை வரவழைத்ததும் எபெருமான் தான். அந்த வைகையிலே இதோ இதோ அற்புதமாக தங்க மண்பெட்டிக் கொண்டு இதோ மங்கள வாத்தியம் முழங்கிக் கொண்டிருக்கிறது. அற்புதமாக வெகு நேர்த்தியாக மண் சாத்துகின்ற அந்த உன்னத நிகழ்வு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அழகாக மிக நேர்த்தியாக நாம் எதிர்பார்த்திருக்கின்றேன். அந்த மண் சாத்துகிற அந்த நிகழ்வு அழகு அற்புதம். தயவு செய்து எல்லாரும் நல்லா பார்க்கலாம். உங்களுக்காக எல்இடி அற்புதமாக பார்த்து பிரவேசப்பட்டு ஒரு மாநில போராட்டமே அற்புதமாக இந்த பகுதியிலே இந்த ஆர்வம் அற்புதமான திருக்காட்சியை கண்களுக்கு உருவாக்கிய அனைத்து உறவுகளுக்கும் ஆட்சி உருவம் பாதுகாப்பு காவல்துறை சார்ந்த இந்த மாணிக்க வாசகருடைய பெருமையை அரசர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாணிக்க வாசகருக்காக நரியை பலியாக்கினார், நரியை மறையாக்கினார். ஏன் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு புதிய வேற நாளைகள் வேற குதிரைகளை சமாளி செய்து வருகிறார். நாமும் நம் இல்லத்திற்கு வருகின்ற இவ்வளவானை நாம் வரவேற்பதே இல்லை. வந்திருப்பது இறை என்பதை கூட நாம் உணர மறுக்கின்றோம். எந்த விதத்திலாவது இறைவன் வருவார். அப்படித்தான் குதிரைப்படை தலைவனாக
சொன்னார். இந்த நிகழ்வுக்கு கயிறு மாற்றுகிற நிகழ்வு என்று பொருள். இந்த கயிறு மாற்றுகின்ற ஒரு நிகழ்வே அந்த குதிரையை வருகிற போது பிரகாசமாக வந்தாரா? எப்படி வந்தாரா? அரபு நாட்டு மனிதர் போலவே எவ்வளவாக வந்தாரா? அரபு நாட்டு உலகிழந்து வந்தாரா? அதை பார்த்து மாத்திரத்திலே பாண்டிய மன்னர் கை சிகிட்டு போனாரா? வேறு எதுவும் கேட்கவில்லையா? அந்த குதிரைகளை கொண்டாயா என்று உனக்கு தேவை என்று சொன்னாரா? எட்டு முடிக்கப்பட்டதான் தெரிந்தது. மனிதெல்லாம் நதி என்று சொல்லி அந்த வரியை திருப்பி அனுப்பி இருந்தார். உட்பார் வரி வரி உட்பார் என்று மாறினது. அப்படி உத்தரவாக்கு வீடு வைத்த அதை உண்மையாக பாண்டிய மன்னர் மீண்டும் மாணிக்க வாசனை புதுமைப்படுத்த இந்த வைகையிலே கொண்டு வந்து நிறுத்த ஒரே நேரத்திலே மாணிக்க வாசனுக்கு மோட்சத்தை பெற வேண்டும். மாணிக்க வாசனுடைய பக்தியை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும். அதே இந்த மூலமாக நாம் பெற வேண்டியது என்ன என்று சொன்னார்.